என் நிலைமை தெரியாம என்னென்னமோ பேசுறீங்களே. நீங்க இல்லைன்னு எனக்கு வாழ்வே கிடையாது. நீங்க வெறுத்துட்டா நான் சாகிறத தவிர வேற வழியே இல்ல ராஜு, வழியே இல்ல. உங்க நிலைமைக்காக நான் ரொம்ப அனுதாபப்படுறேன். மற்றவங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்காம தானே ஒரு முடிவு பெறது, அதுக்காக போராடுறது, பிறரை பலவந்தப்படுத்துறது, பிறகு பலியாகிறது, இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? ராஜு, 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 ராஜு. மீனா, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து என்ன மறந்துடுங்க. விதி, என் மேல கோவமா? பின் என்ன, மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் ஐயாவே முடியல. மேனேஜர் பதவி எவ்வளவு பொறுப்பு வாய்ந்தது தெரியுமா? எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு, ஓய்வே இல்லை. உங்க கம்பெனில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. உங்க பக்கத்திலேயே உட்காந்து உங்களையே பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், சுத்து நின்னுகிட்டு நம்மையே பாத்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ரெண்டு பேரும் தெருவில் நின்று பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா? அது சரி, இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு? ஏன், நான் தான் ஒரு முடிவு செஞ்சுட்டேனே. என்ன முடிவு? இன்னைக்கு அம்மா கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேசி நம்ம வீட்டுல மேல சத்தம் கேட்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உண்மையாவா? உறுதியா? என்ன யோசனை பண்றீங்க? இந்த பழைய சம்பிரதாயம் எல்லாம் வேண்டியதில்லை, உங்க முடிவை சொல்லுங்க. எதுக்கு என் பிள்ளை வரட்டும்பா? அட புள்ள என்ன பொண்ணு சேர்ந்து வருது. அடடே, உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க வந்துட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க, அட வாங்க வாங்க வாங்க, அம்மா இங்க வாங்க. பாத்தீங்களா யார் வந்துட்டாங்க வாங்க. இதான் அண்ணி. மகராசி யாருமா? அண்ணே, அண்ணியோட அப்பா அண்ணங்க. வணக்கங்க. ஒரு விசேஷம் தெரியுங்களா? இவரும் நம்ம இறந்தாங்க பஸ்ல விளையாண்டவங்க. அப்படியா? ஆமா தம்பி, நானும் பஸ்ல கண்டக்டரா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஸ்பீடா போகும்போது வயசு முறுக்கு அப்படியே இறங்குனேன். கால் இடறி கொஞ்சம் எலும்பு முறிஞ்சு போச்சு. நீயும் பஸ்ல வேலை செய்யறதா சொன்னாங்க, அதனாலதான் சம்மதிச்சுட்டேன். ஏன்னா அந்த பழைய பஸ் டேஸ்ட். இனி பேசுறது வேஸ்ட். கல்யாண விஷயத்தை பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. கிட்டா, இதெல்லாம் உன் வேலையா? ஆமா, விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், விலாசத்துக்கு போனா ஆளைய கூட்டி வந்துட்டேன். பேசுங்க. ஆமா தம்பி, கிட்டா வந்துதான் எல்லா விஷயத்தையும் சொன்னா. உங்க அம்மா கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன். இனிமே உங்க சம்மதம் தான் தேவை. ஏன் சம்மதம் என்னங்க? அம்மா சொன்ன சரி. நான் என்னப்பா சொல்றது, எல்லாம் பெரியவங்க பார்த்து சொல்லட்டும். பெரியவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டோம். என்ன, என் பொண்ணு ஒண்ணுதான் கேட்கணும். ஏமா நீ என்ன சொல்ற? நான் என்னப்பா சொல்றது? நீங்க யாரும் சொல்லாதீங்க, நான் தான் சொல்லுவேன். இந்த மாசம் ஒரு நல்ல நாள் பார்த்து பஸ் கம்பெனி மேனேஜர் ராஜுவுக்கும் பாட்டு வாத்தியார் அம்மா விஜயாவுக்கும் திருமண திருவிழா. கரெக்ட் கரெக்ட். மீனா, மீனா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? உலகமே ஒரு மாதிரியா இருக்கு. யாரு எப்படி என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப விரக்தியா பேசுறியே. தோல்வியோட முடிவு அப்படித்தானே இருக்கும். ஏன் மீனா, உன் காதல் கை கூடலையா? செழிச்சு வளர்ந்த பூச்செடியை ஒரு செம்மறியாடு நெஞ்சிடுச்சு. ஐயோ பாவம். மீனா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல ஓடி வந்து, ஆனா உன் நிலைமைய பார்த்ததோ அத சொல்ல எனக்கு மனசு வரல. பரவாயில்ல, சொல்லுங்க. எனக்கு எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. என்ன, கல்யாணம் நிச்சயமாயிடுச்சா? அதுக்குள்ளையா? ஆமா. முயல் முந்திக்குச்சு, சிங்கம் பின்தங்கிடுச்சு. நான் தூங்கிட்டேன், நீ முழிச்சுக்கிட்ட. நான் அழுகிற, நீ சிரிக்கிற. மீனா, புரிய முடியா சொல்லு. அது சொல்ல நான் தயாரா. இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. மீனா, நீயா இப்படி பேசுற? ஆமா, உன்னோட மாறி மீனா தான் பேசுறேன். நீயும் தேவையில்லை, உன் பாடவும் தேவையில்லை. போயிட வழியா முடியாது. மீனா, என்ன அடிச்சிட்டீங்கள? பரவாயில்ல, என்ன ஏன் அடிச்சேங்கிற காரணத்தை மட்டும் சொல்லி நான் போயிடுவேன். சொல்லணுமா? ஆமா, தயவு செய்து ஒண்ணு மட்டும் சொல்லிடு. சொல்ற.
நான் கொடுத்த காதல் கடிதத்துல ஏதோ கள்ளத்தனம் செய்து ராஜுவை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சு அவனோட ஆடி பாடிக்கிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி அவன் நடிக்க. ஓஹோ, அப்படியா? மீனா, அவருக்குதான் நீ கடிதம் கொடுத்தியா? அவரைத்தான் நீ காதலிச்சியா? இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. கிட்ட அவன் லெட்டர் கொண்டு வந்து அவர்கிட்ட படிச்சு காட்டினா அவன் கேலி பண்றான்னு நினைச்சுக்கிட்டு அவர் அதை வாங்கி கிழிச்சு போட்டுட்டாரு. கிழிச்சு போட்டாரா? ஐயோ, நீ காதலிச்சது யாருன்னு அப்பவே என்கிட்ட சொல்லி இருந்தீனா இந்த அளவுக்கு நீ ஏமாந்து போக நான் மட்டும் இருக்க மாட்டேன். மீனா, நான் சொல்றத நம்பு. உனக்கு முந்தைய அவர் எனக்கு தெரியும். நீதான் அவரை காதலிச்சிருக்கிறியே தவிர அவர் உன்னை காதலிக்கவே இல்லை. மீனா, காதலிக்கவே இல்லை. மீனா, இத தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு என்ன அடிச்சிட்டியம்மா. உன்னை என் மாணவியா இல்ல, என் தங்கச்சியா நினைச்சிருந்த. அன்னைக்கு நீயே சொன்னியே டீச்சர் தான் எங்க அக்கானு. அந்த அக்காவனை அடிக்கலாமா? அந்த அக்காவனை அடிக்கலாம். இந்த மாதிரி பேசி ஏமாத்திட்டேன். போயிடு வெளியே. போறேன். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். உன் நிலைமைக்காக அனுதாபப்பட்டு நான் கண்ணீர் விடலாம். ஆனா என் காதலை விட முடியாதம்மா, விடவே முடியாது. கேட்டா என் பொண்ணை ஒருத்தி அடிக்கிறது அதை நான் கேட்டுக்கிட்டு அப்பா, நீங்க இதை எவ்வளவு பெருசா எடுத்துப்பீங்க தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். நல்லா இருக்கு நீ சொல்ற நியாயம். உனக்கு வர்ற அவமானம் வேற, எனக்கு வர்ற அவமானம் வேறயா? எனக்கு கோவம் வருவதற்காக இதெல்லாம் சொல்லாம இருக்கிறதா நீ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. மீனாவும் அவங்க அப்பாவும் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கு தண்டனையா இது? அப்படியேதான் இருக்கட்டுமே. போம்மா. அப்பா, என் விருப்பத்துக்கு விரோதமா நீங்க அங்க போறது நல்லா இல்ல. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். சார், நான் அவசரமா ஆர்டி ஆபீஸ் போனோம். நான் போயிட்டு வந்தேன். அடடடட, பாத்தியாமா மேனேஜருக்கு வேலையில எவ்வளவு அக்கறைன்னு. வந்ததும் வராதுமா ஆர்டிஓ ஆபீஸ் போறேன்னு போயிட்டாரு. ரொம்ப ரெஸ்பான்சிபிள் மேன். நீ சொல்றது தப்புப்பா. என்னம்மா சொல்ற? சொல்ல வேண்டிய நிறைய இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா, நீங்க நினைச்சபடி ராஜு மேனேஜிங் டைரக்டரா வரமாட்டாரு. அதுக்கு அவருக்கு அருகதையும் இல்லை. நாம போட்ட கணக்கெல்லாம் தப்பு கணக்கா போயிடுச்சு. முதலாளி, வேலை என்னது? எழுந்திரிப்பா, எழுந்திரி. ஏன் அழுவுற? என்ன நடந்துச்சு சொல்லு. முதலாளி, நீங்க ஊர்ல இல்லாத சமயத்துல அந்த மேனேஜர் எங்களை எல்லாம் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாருங்க. ஏன்? ஒண்ணும் இல்லைங்க, ஓவர் ஸ்பீடு போனேன்னு ஒரே நாள்ல சீட்டை கிழிச்சு விட்டாரு. டயத்தை மேக்கப் பண்றதுக்காக ஓவர் ஸ்பீட் போறது இல்லையா? அது அவ்வளவு பெரிய தப்பா? அதுக்காக இத்தனை வருஷம் சர்வீஸ் உள்ள ஆளுங்களை எல்லாம் நிறுத்தி அவங்க குழந்தை குட்டிகளை பட்டினி போடுறதா? என்னப்பா இது அநியாயம். இல்லம்மா, எங்களை நிப்பாட்டினதுக்கு வேறையும் காரணம் இருக்கு. என்னது? சும்மா சொல்லு. ஒண்ணுமில்ல, இந்த போனஸ் இன்கிரிமெண்ட் பேட்டான் எல்லாம் சொல்லி கம்பெனியில் இருக்கிற தொழிலாளிங்க அத்தனை பேரையும் மேனேஜர் தன் கைக்குள்ள போட்டுக்கிட்டாரு. இப்போ அவருக்கு மேனேஜருங்கிற பேரு போய் சின்ன முதலாளிங்கிற பட்டம் வந்துடுச்சு. முதலாளி, இது எங்களுக்கு பிடிக்கல. நாங்க உங்க சார்பா வேலை செஞ்சோம். அதனாலதான் இதெல்லாம் நானே சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா அவரே சொல்லிட்டாரு. ஏப்பா, தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கறதா நோட்டீஸ் போட்டிருக்காரு. யாரு கேட்டு போட்டிருக்காரு? நீங்க முதலாளி, அவரு முதலாளியா? முதலாளி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். இருந்தாலும் இந்த பாயம் மனசு கேட்க மாட்டேங்குது. முதலாளி, கணக்கு வழக்குல கூட ஏதோ கோளாறு நடக்கிறதாக கேள்வி. அதையும் கொஞ்சம் கவனிச்சிட்டீங்கன்னா முதலாளி, உங்க உப்பத்துன்னு வளர்ந்த உடம்பு முதலாளி. அதனால தான் உண்மையை சொல்லாம இருக்க முடியும்.